ஹாய் வணக்கம் வாங்க. இன்றைக்கு நான் இட்லி மாவில் ஜிலேபி செய்ய போகிறேன். அதுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். சிறிதளவு உப்பும் கலரும் சேர்த்து நன்றாக கலக்குவோம். நன்றாக கலந்தவன் அதை வச்சுட்டு சீனி போட்டு தண்ணி விட்டு காய்ச்சுவோம். ஏலக்காய் சேர்த்துப்போம். சீனி பானி கொஞ்சம் திக்காக வந்ததும் அதை வச்சுட்டு நாங்கள் ஜிலேபியை சுடுவோம். ஐசிங் போடுற பேக்கிக்கு ஜிலேபி மாவு போட்டுட்டு சுற்றி எடுப்போம். பொரியை விட்டு 2 பக்கம் மாற்றி முருகினதும் காய்ச்சி வச்ச சீனி பானிக்கு போட்டு 2 பக்கம் புரட்டி போட்டு எடுப்போம். வேலி ஒன்றுமே இல்லாமல் இலகுவாக செய்தாச்சு ஜிலேபி. நீங்களும் இப்படி செய்து வருங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை